கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகள், தாய்மார்கள், உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பெண்ணே, நீ விசேஷமானவள். தாய்மார்கள், சகோதரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய படைப்பிலே ஏதோ பெண்ணாக பிறந்து விட்டோமே என்று அல்ல, விசேஷமான ஒரு நபராக, விசேஷமான படைப்பாக உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். வானத்தையும் பூமியையும் இந்த முழு சிருஷ்டிப்பையும் தேவனாகிய கர்த்தர் உருவாக்கின பிறகு ஆதாமையும் உருவாக்கி ஏதோ ஒரு குறை இருக்கிறத ஆண்டவர் பார்த்தாராம். ஏதோ ஒரு குறை இருக்கிறதே என்று சொல்லி கடைசியிலே ஏவாளை உருவாக்கின பிறகுதான் அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏவாள் உருவாக்கப்பட்ட பிறகுதான் ஒரு பரிபூரணம் உண்டானதாக கர்த்தரே பார்க்கிறார் என்று சொன்னால், அப்போ எவ்வளவு விசேஷமானவர்களாக கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. ஆமென். இந்த காலை நேரத்திலே அவருடைய நேசத்தினுடைய பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்க. அவருடைய பார்வையிலே விசேஷமானவர்களாக, விலையேறப்பெற்ற ஒரு நபராக நீங்க காணப்படுகிறீர்கள். எத்தனை பேர் இன்னைக்கு காலை நேரத்துல சொல்றீங்க, நான் ஒரு விசேஷமானவள் கிடையாது, ஏதோ இந்த உலகத்துல நான் வந்து விட்டேன், ஏன் பிறந்தேனே தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. நேசத்திற்குரிய பெண்ணாக, நேசத்திற்குரிய தாயாக கர்த்தர் உங்களை பார்க்கிறார். இந்த சமுதாயம் எப்படி பார்க்கிறது, மனிதர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதெல்லாம் கவலை இல்லை. கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறார்? பெண்ணாகிய உங்களை கர்த்தர் பார்க்கிறார். நேசத்திற்குரிய என் மகளே என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்க்கிறார். இயேசு தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தையும் அவருடைய ஜீவனையும் நமக்காக சிந்தி நம்மை விலைக்கிரயமாய் வாங்கியிருக்கிறார். நாம் செய்கிற வேலையை பொறுத்து நம்முடைய அடையாளம் நிர்ணயிக்கப்படக்கூடாது. நான் இந்த டீச்சர் பதவியில இருக்கிறேன், அல்லது மருத்துவராக இருக்கிறேன், அல்லது செவிலியராக இருக்கிறேன் என்பதனால் என்னுடைய அடையாளம் கிடையாது. நான் என்ன வேலை செய்கிறேன் என்பது அல்ல, நான் யாராக இருக்கிறேன், இந்த உலகத்திலே நான் யாராக இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக வருகிறது, நீங்கள் அவருடைய நேசத்திற்குரிய நபராக இருக்கிறீர்கள். நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யலாம். ஒருவேளை படிப்பு இருக்கலாம், இல்லாம போகலாம், உயர்ந்த வசதிகள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அல்லது சாதாரணமாக வீட்டில் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா கூட நீங்க இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்துதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய நேசத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள். நீங்க அவருடைய விசேஷமான படைப்பாக கர்த்தர் உங்களை பார்க்கிறார். இந்த உலகம் எப்படி பார்க்கிறது என்பதை பற்றி கவலை இல்லை. மனிதர்கள் ஒருவேளை ஏளனமாக பார்க்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் விசேஷமான படைப்பாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சோ ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு காட்டிலே ஒரு யானை வாழ்ந்து வந்ததாம். அந்த யானை ரொம்ப மிகவும் பலத்த யானையாக இருந்தாலும், சின்ன குருவி ஒரு பாடலை பாடுனா உடனே அதற்கு ரொம்ப பொறாமையாக மாறிவிடுமா. இந்த குருவியை போல என்னால பாட முடியவில்லையே, எனக்கு அந்த குரல் வளம் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அதற்காக ஏங்கி தவித்து சாப்பிடாம கூட இருக்குமா. திடீர்னு என்று சொல்லி ஒரு குட்டி பறவை பறந்து போகிறத பார்த்த உடனே, இதற்கெல்லாம் சிறகுகள் இருக்கிறதே, ஆனால் என்னால முடியவில்லையே என்று சொல்லி அதை பார்த்து ஏங்குமா. வண்ணத்து பூச்சி அதனுடைய இலையில் உள்ள அந்த மதுரத்தை அது எடுத்து கொண்டு இருக்கும் பொழுது இது சொல்லுமா, எனக்கெல்லாம் இனிமையான சாப்பாடு இல்லையே, இந்த காய்ந்த இலைகளையே நான் சாப்பிடுகிறேனே என்று சொல்லி மற்றவர்களை பார்த்து பார்த்து பார்த்து, அவர்கள் வேலைகளை பார்த்து, அவர்களுடைய வீட்டை பார்த்து, அவர்களுடைய குடும்பங்களை பார்த்து, நான் விசேஷமானவன் என்பதை மறந்து சில நேரத்துல நாமும் கூட இந்த யானையை போலதான் நம்ம காணப்படுகிறோம். கடைசியில் அது நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயில போய்விட்டதாம். அப்போ சுற்றியுள்ள எல்லா மிருகங்களும் பறவைகளும் வந்து இந்த யானையாரை பார்க்க வரும் பொழுது சொன்னாங்களாம், ஐயோ, இந்த யானைக்கு எவ்வளவு பெரிய பலம் இருக்கிறதே, பராக்கிரமம் இருக்கிறதே, அது வைத்திருக்கிற தந்தம் எவ்வளவு வெளியேற பெற்றதாக இருக்கிறதே,
இதற்கு எவ்வளவு பலமான கால்கள் இருக்கிறதே, ஆண்டவர் எவ்வளவு விசேஷமாக இந்த யானையை படைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு காரியத்தை புகழ்ந்து சொன்ன உடனே அப்பொழுதுதான் புரிகிறதாம், ஐயோ நானும் கூட ஆண்டவர் பார்வையிலே ஒரு விசேஷமான படைப்பாக இருக்கிறேனே, இவ்வளவு நாள் தெரியாம மற்ற மிருகங்களையும் பறவைகளையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து தேவனுடைய படைப்பை நான் குறைத்து எண்ணிவிட்டேனே என்று சொல்லி மனம் வருந்தினதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நாட்களிலே அநேக பெண்களாகிய நாம் செய்கிற ஒரே ஒரு தவறு என்னவென்று சொன்னால், இந்த தவறுகளினாலே குடும்பத்துல பல பிரச்சனையும் நடைபெறுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. நான் கருப்பா இருக்கிறேனே, நான் அழகா இல்லையே, அந்த குடும்பத்தில் உள்ள நபரை போல நான் இல்லையே, அவர்களைப் போல நான் படிக்கவில்லையே, இந்த காரியம் என் வாழ்க்கையில இல்லையே, எனக்கு அந்தஸ்துகள் இல்லையே, சொத்து இல்லையே, என் குடும்பம் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி அநேக நேரத்திலே தேவன் என்னை எப்படி விசேஷமாய் படைத்திருக்கிறார், எவ்வளவு மேன்மையாக வைத்திருக்கிறார், அவருடைய படைப்பிலே நான் எவ்வளவு அருமையானவள் என்பதை மறந்து போய் அநேக நேரத்துல அந்த யானையை போல சாப்பிடாம தூங்காம அநேக நேரத்துல நம்முடைய சரீரத்தையே பாதிப்புக்குள்ளாக்கி விடுகிறோம். இன்னைக்கு காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. மத்தேயு 10:31 சொல்லுகிறது, அநேகம் அடைக்கலம் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விசேஷமானவர்களாக வைத்திருக்கிறார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். நாம் ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமான படைப்பாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய பார்வையிலே பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான படைப்பு. ஹல்லேலூயா. நாம் குறை சொல்லுகிறதை நிறுத்திவிட்டு, முறுமுறுப்போடு இருக்கிறதை நிறுத்திவிட்டு சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷமானவன். கர்த்தர் என்னை பிரியமாக, அவருடைய நேசமாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். மனிதர்கள் எந்த காரியத்தை, எந்த குறையை வேண்டுமானாலும் சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க